இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலேஜ் கிடையாது. தெரியுமே, நான் உன்னைத்தான பார்க்க வந்தேன். உன்னை பார்க்கலைன்னா அன்னாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை கோட்டை விட்டுட்டு தான் ஒரு வாட்டம். கௌரி, இன்னது பட்ட விரிச்சோடி கிடந்து பெரியவர் சின்னவர் எங்க காண? பெரியவர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு, சின்னவர் நில வசூலிக்க போயிருக்காரு. நீ எங்கேயும் போகலையா? எனக்கு போக்கடங்க. லீவு நாள்ல கூட வீட்டுல பொழுது போகாம இங்க வந்து உட்காந்து விட்டுதானே. பொழுது போகணுமா? கழுத வண்டி வேறு என்னது? காலையில மார்னிங் ஷோ பார்த்துட்டு, மத்தியானம் மிலிட்டரி ஓட்டல ஒரு குடி பிடிச்சிட்டு, ஏதாவது மேட்சியை பார்த்துட்டு, ஈவினிங் டிஃபன் உடுப்பி ஓட்டல முடிச்சுட்டு, அப்படியே ஜாலியா பீச்சுக்கு போய் காத்தியும் கடையிலையும் வாங்கி தின்னுட்டு, கடைசியா ஓரியன் பை நைட் பார்த்துட்டு நிம்மதியா நிதானமா வீட்டுக்கு வருவோம். என்ன மார்னிங் ஷோவு, மிலிட்டரி ஹோட்டலு, மேட்னி ஷோவு, உடுப்பி ஹோட்டலு, பீச்சு, காத்து, கடல, ஓரியன் பை நைட். நினைச்சு பார்க்கும்போதே எவ்வளவு நல்லா இருக்கு. அனுபவிச்சு பாரு, இன்னும் நல்லா இருக்கு. என்னது என்னது? சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சௌரியம் தானே? என்னையா இப்படி போய் கேட்டுட்ட? உன்னை தவிர வேற எந்த பையன் என் கழுத்த என்ன காலை படுத்த முடியாது. அப்படின்னா சரி, இன்னையில இருந்து நீ இந்த சக்கரம் சித்திர பழத்தை விட்டுட்டு சந்தோஷமா சத்தம் போட வீட்டுல வந்து உட்காரம். சோத்துக்கு எங்க போறது? நீ ஏன் சோத்துக்கு போற? நீ இருக்கிற இடத்துக்கு சோறு வரும். என்ன கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீ வேலை இருந்தா அது எனக்கு தான் அவமானம். இப்படி ஒரு புரிச்சு எனக்கு கிடைக்கணுமே. கிடைச்சிட்டோன்னே புறப்படு. அவசரப்படாத, ஐயா மரங்கள்லாம் வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டு போறேன். அதுக்கப்புறம் கல்யாணம் தானே? அங்கதானே உரைக்குது. என்னது இப்ப வந்து உதைக்குது? அதையே கேட்கிறேன். என்ன கொத்திக்கிட்டு போறதுக்குன்னே என் வீட்டுல ஒரு கழுகு காத்துக்கிட்டு இருக்குதுயா. யார் அந்த கழுகு? என் தாய் நானே. அட பாவி. அத ஒரு பாவி இல்லையா, பல பாவி. படுபாவி. ஏற்கனவே 2 பேரை கட்டி எடுத்து போட்டு முழுங்கி புட்டு, 3ஆம் தாரமா உன்னை எடுத்து போட்டு முழுங்குறதுக்கு முதல்ல மாதிரி வாய பிறந்துட்டு உட்கார்ந்துருக்கானா? ஆமாயா, ஆமா. அவ்வளவு ராசிக்காரன் அவன். அவன் பேருதான் தரராசி. துறையும் இல்ல, ராசியும் இல்ல. அவன் ஜாதக பிரகாரம் அவனுக்கு வாக்கப்படுறவங்க சொற்ப வயசுலயே சுமங்கலியா போயிடுவாங்களா ஐயா சொர்க்கத்துக்கு. அதாவது சின்ன சுமங்கலியா. இவன் ஒருத்த உயிரோடு எடுத்துக்கிட்டு வரிசையா ஒருத்தருக்கா டீ போட்டு அனுப்புறானா? ஆமா. இவனுக்கு ஏன் இந்த தொழில்? ஐயோ, அந்த யமனோட பாப்ப கைத்துல இருந்து தப்புறதுக்காக தாயா உன் நேச கைத்துக்கு கட்டுப்படணும்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் என்ன முடிச்சு விடுவான்? யார? உன் கழுகு மாமன. ஆள் எப்படி அடிச்சா விடுவானா? அடிக்கிறவன் தான் விடுவான். ஐயோ, அவ்வளவு மொத்தமா? ஆமையா, உன்னோட சேர்த்து இந்த 2-3 பேரை வட்ட வச்சா நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரி அவன் ஒருத்தனே இருக்கு. வேண்டாம், அப்போ அடிக்கிற வேலையை நிறுத்திக்குவோம், நடிக்கிற வேலையை பத்தி யோசிப்போம். ஆமையா ஆமையா, நடிச்சு தாயா நம்ம படைக்கணும். சரி, நீ நடிப்பை பத்தி யோசனை பண்ணு. சரி, நான் பொழப்பை பத்தி யோசனை பண்றேன். நம்ம 2 பேரும் கலந்துக்குவோம். இறங்கடா கலந்து பத்திரம் சக்கரம் சித்திர வேலை. ராஜினாமா மறந்துடாரு. பத்துமா? கண்ணு தெரியல, மேல விடுறீங்களே. இங்கிலீஷ்ல திட்ட வேலை வச்சுக்காரு. யாரு மேல வந்தது? நீங்கதான். நாங்கதான் திருட்டுத்தனமா வந்துட்டோம். நீயாவது அப்படி விலை போறதானே? என்ன விளையாடுறீங்களா? ஆமா, எங்க மாமா மக விளையாடுறோம். மரியாதை பேசுங்க. இல்லன்னா இல்லன்னா என்னம்மா செய்துடுது? இடியே கலாட்டா பண்றீங்க. என்ன இது? ஏன் நடுங்குற? அண்ணா, 2 பேர் என்ன கலாட்டா பண்ணாங்கண்ணா. யார் அவங்க? அண்ணா, இவர்தான். இவன் தானா? இவர்தான் என்ன காப்பாத்தினவர். அவங்க வேற. வெரி சாரி, மன்னிச்சுங்க. பரவாயில்ல, நான் 2 பேர்த்தையும் அடிச்சு விரட்டிட்டேன். ரொம்ப நன்றிங்க. உங்க பேரு? ரவி. நான் இன்ஸ்பெக்டர் சுந்தரத்தோட தம்பி. ஓஹோ, நான் வரட்டுங்களா? இந்த உதவி மறக்கவே மாட்டேன். நன்றி சொல்லுமா. ரொம்ப நன்றிங்க. வரேங்க. ஆமா. ஏன் இப்படி மணி அடிக்கிற? இல்லையே, வழக்கம் போல 3 மணி தானே அடிச்சேன். முதல் மணி ரிச்சா வந்துருச்சுன்னு அறிவிக்கிறதுக்கு, 2வது மணி அந்த கௌரி பொண்ணு புத்தகங்களை கொண்டு வந்து வண்டியில வச்சு பாப்பா வருதுன்னு சொல்றதுக்கு, 3வது மணி பாப்பாவே வந்து வண்டியில ஏற நான் புறப்படுறதுக்கு. இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா கௌரி பொண்ணை காணோம். அவளை பத்தி உனக்கே இந்த அக்கறை? இல்ல, நீங்க பள்ளிக்கூடம் போற பத்தி உங்க அண்ணனுக்கு அக்கறை இருக்குது இல்லையா? அது மாதிரி தான். அது புத்தகங்களை கொண்டு வந்து வண்டியில வச்சா எனக்கு ஒரு பெரிய இதுதான். இது அது எங்க என்னமோ தெரியல. நேற்று சாயந்தரம் வேலை முடிஞ்சு போகும்போது 4 இருந்து வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. வாழ்க வாழ்க. ஆமா, இதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? சந்தோஷம் என்ன, ஒரு தொல்லை விட்டுது. அவளால் எங்களுக்கு ஒன்றும் தொல்லை இல்லை. அப்போ உங்களால அவளுக்கு தொல்லையா இருந்திருக்கலாம். அது என்னமோ
சௌரி, இத பாத்தியா? எங்க அண்ணன் எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்திருக்காரு. எதுக்கு? மணி 5 அடிச்சா போதும், கரெக்டா சாயங்காலம் வீட்டுல வந்து விவரத்துக்கா? எப்படி கடியாரம் ஓடுமா? என்ன சொன்ன? இல்ல, சில பேர் அழகுக்காக கட்டுவாங்க சுண்ணாம்பு டப்பிய. அப்படி ஒரு டப்பியா? சிவகாமி வாட்ச் ரொம்ப அழகா இருக்கு. இல்லடி மீனா? ஆமாடி, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. எப்படி வாங்கின? எங்கடி வாங்கின? என்ன விலைடி? வாங்கி இருந்தாலும் விலை தெரியும். ராதா, அது ஏன் வாட்ச்? வாட்சா? எங்க அண்ணன் கொடுத்தாரு. அண்ணனா? ஓஹோ, நீ யாருங்கிறது இப்ப புரியுது. போய் உங்கூடவா நான் ஸ்நேகம் பண்ண? ராதா, நீ என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? என் வாட்ச் திருடின அயோக்கியனுடைய தங்கதானி. உங்க அண்ணன் ஒரு திருட. என்ன இது? ஒரு நிமிஷத்துல தூரா போயிருக்குமே. அந்த திருட்டு வாட்ச் என் கையில இருக்கிறதோட உடஞ்சு தூராகிறது எவ்வளவு நல்லது. உடச்சுவீங்க அண்ணா, உடச்சுவீங்க. திருட்டு வாட்சா? என்ன சொல்ற? ஆமா, தெரியாதனமா இதை கட்டுக்கிட்டு போய் காலேஜில் அத்தனை பெண்களுக்கு மத்தியில் நான் அவமானப்பட்டதும் இல்லாம உங்களுக்கு திருட்டுப்பட்ட வாங்கி கொடுத்துட்டு. யார் சொன்னது திருட்டு வாட்ச்? திருட்டு வாட்ச் சம்பந்தமா உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த கல்யாணம் உங்களை இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிட சொல்லி உத்தரவு. என்ன இது? என்னடா குழப்பமே இல்லமா? தம்பி, என்னடா இதெல்லாம்? தைரியமா அப்பா, நான் சொல்றத கேளுங்க. அருவாளுக்கு ஆர்டர் கொடுக்க வந்து வாட்ச் கொடுத்துட்டு போன ஆளை ஒரு அடையாளம் சொல்றாரு. அதே ஆள் தான் என்ன கடத்திட்டு போய் கட்டி வச்சவா, வாட்சியும் திருடினவன் இவர் இல்லப்பா. நீ பேசாம இருமா. அன்னைக்கு மேட்டு பங்களாவில் பார்த்த போதே இவன் மேல நான் சந்தேகப்பட்டேன். இப்ப இந்த வாட்சினால அந்த சந்தேகம் அதிகமாயிடுது. நான் ஒரு தெளிவான தீர்மானத்துக்கு வர வரைக்கும் இவன் லாக்கப்ல தான் இருக்கான். ஐயோ அப்பா, தயவு செய்து நான் சொல்றதை நம்புங்களே. இந்தா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு ஜாமீன் அப்ளிகேஷன் கொடுங்க. என்ன பாக்குறீங்க? மைனர்னா மேஜர் தான், கொடுங்க. சப் இன்ஸ்பெக்டர், இந்த ஜாமீன் அப்ளிகேஷன். நான் வரேன். மிஸ்டர் முத்து சார், உங்களை ஜாமீன்ல விடுதலை செய்யறேன். ஆனா மறுபடியும் இங்க வர வேண்டி இருக்கும். வருவேன் சார். ஆனா நீங்க சந்தேகப்படுற அளவுக்கு குற்றவாளியா வரமாட்டேன், குற்றவாளியோட வருவேன். குட் லக். வரேன் சார். சிவகாமி, சிவகாமி, நீயா? நீயா எங்க வந்த? என்னது சிவகாமி, முதல்ல உன் வீடு தேடி வந்திருக்கேன். என்ன வான்னு சொல்றதுக்கு பதிலா ஏன் வந்தான்னு கேக்குறீங்க? நல்லா கேட்பேன். எங்க என்ன திருடன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கு இங்க என்ன வேலை? சிவகாமி, தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தேவை, நீங்க இருந்து போயிடு. போக மாட்டேன். நான் சொல்றத நீ பொறுமையா கேட்கிற வரையில் நான் இருந்து போக மாட்டேன். போக மாட்டேன், மாட்டேன், போக மாட்டேன். போகலையே. சாரி தங்கச்சி, என்ன இதெல்லாம்? வந்துட்டீங்களா? சிவகாமி, ஏமா இந்த பெண்ணை பிடிச்சு தள்ளுறேன்? யாரு? அண்ணனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது இந்த பொண்ணுதான். தங்கச்சி, நான் தான் அண்ணன் தெரிஞ்சதும் அவங்க அப்பாட்ட ஜாமீன் கொடுத்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்த அந்த பொண்ணுதான். எமனுக்கு இந்த பெண்ணு ஜாமீன் வாங்கி கொடுத்தா? ஆமாப்பா, நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுந்தரம் இல்ல, அவருடைய மகன் தான் அந்த பொண்ணு. அப்படியா? ஆமாங்க. என் வாட்ச் திருடுன்னு அந்த ஆளு நினைச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அதுதான் இப்படி விபரீதம் ஆயிடுச்சு. நான் தெரியாம அவசரப்பட்டு என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல சிவகாமி. சரி சரி, பேசிட்டு வந்து போதும். மீனாட்சி, குழந்தைங்களை உள்ள கூட்டிட்டு போய் காஃபி கொடு. அதான் வா, உள்ள போறேன். வாராதா?
எப்படி யார் என்ன பேசுவது என்ற தயக்கமா இல்லை திகைப்பா? சரி, தலைவர் நானே பேசுகிறேன். பெண்ணே, என்னை ஏன் இப்படி அறைக்கு நான் பார்க்கிறாய்? இந்த ஆண்களை எப்போதும் இப்படித்தான். நீங்கள் மாத்திரம் முழுக்க நான் முறைத்து பார்க்கிறீர்களே. பெண்ணே, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ? நானும் தான். உயிரே, நான் உங்கள் காதல் காற்றைத்தான் சுவாசிக்கிறேன். உங்கள் உருவத்தை என் உள்ளத்தில் வைத்து பூசிக்கிறேன். உங்களையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று யாசிக்கிறேன். என்னை யோசிக்கிறேன். ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று இப்படி மென்று விழுங்கிக் கொண்டிருந்தால் எப்படி? நீங்கள் என்னை லவ்விப்பது உண்மை என்றால் என் கரத்தை பற்றுங்கள். அதற்கு அடையாளமாக பற்றுங்கள் சுவாமி. என்ன தயக்கம்? கரத்தை பற்றுங்கள். முத்தமே, பிரமாதம் பிரமாதம். என்ன இவ்வளவு தயக்கம்? முதல் சந்திப்பா, எல்லாம் போக போக சரியா போயிடும். அப்பா என் வேலை முடிஞ்சது. என்ன என் முகத்துல இருக்கு? முகத்துல இல்ல, கண்ணுல. என்னது? ஏதோ ஒரு காந்த சக்தி. அது என்னது அதிசயமா தனி சக்தி? நானும் மனுஷன் தானே. இருக்கலாம், இருந்தாலும் இருந்தால்